சாண்டில்யன் அவர்களின் விலைராணி. அத்தியாயம் 25. ராட்சசனுக்கு ஒரு புரோட்சசன். ராட்சசன் சாகச செயல்களால் பாதாள சிறையில் அடைக்கப்பட்ட இருவரில் கிரேக்க சிலையே முதலில் பேச முற்பட்டு, மைத்துனரே, ராட்சசன் நம்மை சிறை செய்வான் என்ற விஷயம் உங்களுக்கு முன்னதாகவே தெரியுமா என்று வினவினாள். வீரகுப்தன் அவளுக்கு உடனடியாக பதில் கூறாமல் அந்த சிறையின் ஒரு கோடியில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த தூண்டா விளக்கை சிறிது சாய்த்து அதில் அதிக எண்ணெய் ஓடும்படி செய்யவே விளக்கு பளிச்சென்று ஒளி பரப்பிற்று. அந்த ஒளியில் சிறையை சுற்றும் முற்றும் நோக்கினான் வீரகுப்தன் ஒரு முறை. பிறகு இரும்பு கிராதிகளால் செய்யப்பட்டிருந்த கதவருகே சென்று அதையும் உற்று நோக்கினான். பிறகு அறை முழுவதும் ஒரு முறை உலாவினான். அடுத்து கிரேக்க சிலையை நோக்கி கேட்டான், நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீர்களே என்று. கிரேக்க சிலையின் விழிகளில் சீற்றம் அபரிமிதமாக தெரிந்தது. நான் கேட்ட கேள்வியை கூட கவனிக்காமல் இந்த சிறையை எதற்காக வேடிக்கை பார்த்தீர்? எதற்காக சுற்றி சுற்றி வந்தீர்? எதை கண்டுபிடித்தீர் என்று சராமாரியாக கேள்விகளை கேட்கவும் செய்தாள் ஆண்ட்ரி. வீரகுப்தன் இதழ்களில் புன்முறுவல் அரும்பிற்று. எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்வது என் வழக்கம் என்று பதில் சொன்னான். கிரேக்க சிலை சின மிகுதியால் அவனை உற்று நோக்கி, தான் என்ன பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் என்பதை உணராமல், உங்கள் முகம் மாதிரிதான் இருக்கிறது உங்கள் புத்தியும் என்று சொற்களை கொட்டினாள். வீரகுப்தன் நகைத்தான் மெதுவாக. ஏன் நகைக்கிறீர்கள் என்று யவனமங்கை கேட்டாள். நாட்டுப்பெண்ணே என்று செல்லமாக அழைத்தான் வீரகுப்தன். அவன் சொற்களில் விஷமம் ஒலித்தது. என்ன மைத்துனரே, உங்கள் முகம் அழகாக இருக்கிறது. இருப்பது தவறா? தவறல்ல, ஆனால் என் முகத்துக்கு உள்ள மரியாதையைத்தான் ராட்சசன் உங்கள் முகத்துக்கும் காட்டியிருக்கிறான். இருவரையும் ஒரே சிறையில் அடைத்திருக்கிறான். முக அழகு அதிக லாபத்தை கொடுப்பதில்லை என்பது உங்களுக்கு புரிகிறதா? இதை கேட்டதும் மேலும் வெகுண்ட யவனமங்கை, நாம் விளையாடவா இங்கு வந்திருக்கிறோம் என்று வினவினாள் பதட்டத்துடன். வீரகுப்தன் அவளிடமிருந்து சற்று தள்ளி எட்ட நின்றபடியே சொன்னான், விளையாடவும் வரவில்லை, ஒருவரையொருவர் பழித்து கொள்ளவும் வரவில்லை. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் இங்கு வரவே இல்லை. ராட்சசனால் கொண்டு வரப்பட்டீர்கள். தானாக வந்து சிக்கிக்கொண்டது நான் தான் என்று. அதற்கு மேல் அவன் பேசுவதை நிறுத்தி கொண்டு மீண்டும் அறைக்குள் சிந்தித்து கொண்டே நடந்தான் பல வினாடிகள். நடுவில் ஒரு முறை நின்று, நீங்கள் வேண்டுமானால் அந்த மூலைக்கட்டிலில் படுத்து கொள்ளுங்கள் என்று அறையின் ஒரு மூலையை காட்டினான். அவன் சுட்டிக்காட்டிய மூலையை கவனித்தாள் அவள். அந்த இடத்தில் தூண்டா விளக்கின் வெளிச்சம் தெளிவாக விழாததால் சிறைச்சாலையில் கட்டில் வேறு போடுவார்களா என்று வினவினாள். இது சாமானிய சிறைச்சாலை அல்ல என்று சுட்டிக்காட்டினான் வீரகுப்தன். இதில் அசாதாரணம் என்ன இருக்கிறது? முதலில் இது புஷ்கலவதியின் அரசாங்க சிறைச்சாலை அல்ல. தனிப்பட்ட ஒரு மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பெரிய மனிதர்களின் அவசரத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இங்கு படுக்கும் வசதிகள் இருக்கின்றன. சிறையில் படுக்கும் வசதிகள் வேறா? நாளை காலையில் பாருங்கள், உணவு வசதியும் பிரமாதமாக இருக்கும். இங்கு என்ன சமாராதனையா? சகல ஆராதனைகளும் நடக்கும், ஒழுங்காக நடந்து கொண்டால். சமாராதனை இல்லாவிட்டால் அடியாராதனை, இப்படி பலபடி நடக்கும். இரவு முழுவதும் நாம் பேசியே கழிப்பதில் அர்த்தமில்லை. நீங்கள் அந்த கட்டிலில் படுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிய வீரகுப்தன் தூண்டா விளக்கின் சங்கிலியை பிடித்து விளக்கை கட்டிலிருந்த மூலையை நோக்கி திருப்பினான். மூலையில் விளக்கு வெளிச்சத்தில் தெரிந்த அலங்கார கட்டிலையும் அதன் மீதிருந்த பஞ்சனையையும் கண்டு பிரமித்து போனாள் ஆண்ட்ரி. கட்டிலின் வேலைப்பாடும் பஞ்சனை மீதிருந்த விரிப்பும் ஏதோ அரச குடும்பத்தார் படுக்கும் பெருமஞ்சத்தை போலிருந்ததால் இப்படிப்பட்ட ஏற்பாட்டை நான் எந்த சிறையிலும் கண்டதில்லை. யவனர் சிறைகளில் இந்த மாதிரி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற கிரேக்க சிலையை நோக்கிய வீரகுப்தன், அதுதான் பாரத நாட்டின் பண்பாட்டுக்கும் யவன நாட்டின் காட்டுமிராண்டித்தனத்துக்கும் உள்ள வேறுபாடு. நாங்கள் கொல்வதனால் கூட சகல வசதிகளையும் முதலில் அளித்து பிறகுதான் கொல்லுவோம் என்று கூறினான். பிறகு நீங்கள் படுங்கள் என்று கட்டிலை சுட்டியும் காட்டினான். கட்டிலை நோக்கி 2 அடி எடுத்து வைத்த கிரேக்க சிலை திரும்பி, நீங்கள் என்று வினவினாள். பிறகு படுக்கிறேன், சிறிது நேரம் சிந்திக்க வேண்டும் என்று பதில் சொன்னான். எந்த கோட்டையை பிடிக்க என்று கேட்டாள் ஆண்ட்ரி. ஹஸ்திநயனன் கோட்டையை என்று வீரகுப்தன் தனது எண்ணத்தை சொன்னான். ஹஸ்திநயனன் அலெக்சாண்டரால் போரில் கொல்லப்பட்டான். இந்த கோட்டை இப்பொழுது யவனர் வசமிருக்கிறது என்றாள் ஆண்ட்ரி. இல்லை, அலெக்சாண்டர் இந்த நகரத்தை விட்டு அகன்றதும் இதை பரத ராஜவம்சத்தார் பிடித்து கொண்டார்கள். அப்படியென்றால் இப்பொழுது இதை
ஆள்வது இந்த நாட்டின் மகாமந்திரி, நம்மை வரவேற்றாரே அவர் என்றான் வீரகுப்தன். இதை கேட்டு பெருமூச்சு விட்டால் கிரேக்க சிலை. வீரகுப்தன் பெருமூச்சு விடவில்லை, ஆயாசத்தையும் காட்டவில்லை. நீங்கள் இன்னொரு கேள்வியை கேட்கவில்லை என்றான். என்ன கேள்வியை எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஆண்ட்ரி கேட்டாள். மகாமந்திரியை யார் ஆள்வது என்று கேட்கவில்லையே. கேட்க அவசியம் என்ன? ராட்சசன் ஆள்கிறான் என்ற கிரேக்க சிலை முகத்தில் வெறுப்பை காட்டினாள். அது சரி என்று ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த வீரகுப்தன், ஆண்ட்ரி, தயவு செய்து படுத்துக்கொள், என்னை சுதந்திரமாக சிந்திக்க விடு என்று கண்டித்து கூறவே கிரேக்க சிலை அறையின் மூலையில் இருந்த கட்டிலுக்கு சென்று உட்கார்ந்து கொண்டாள். சுதந்திரமாம் சுதந்திரம், அதுவும் சிறைச்சாலையில் என்று முணுமுணுத்தாள். பிறகு கட்டிலில் படுத்தும் கொண்டாள். படுத்து என்ன, உறக்கமா வருகிறது? விழித்து கொண்டே மல்லாந்து கிடந்தாள் யவன பேரழகி. கண்ணை மூடிய சமயத்திலும் அவளுக்கு நிம்மதி இல்லை. வீரகுப்தன் கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் போல அறையில் நடந்து கொண்டே இருந்தான். அடிக்கடி நின்று எதையோ உற்று கேட்டான். மறுபடியும் நடக்கலானான். அவன் உள்ளே நடந்து கொண்டிருந்தான். வெளியே சிறை காவலர் இருவர் நடந்து கொண்டிருந்தனர். அவர்கள் குறுக்கும் நெடுக்கும் நடப்பதைப் போலவே வீரகுப்தனும் நடந்தான். பிறகு அவர்களுக்கு சரியாக உள்ளே நடை பழகினான். சிறையில் இருப்பவன் சதா நடப்பதை பார்த்த சிறை காவலரில் ஒருவன் உள்ளே எட்டி பார்த்து, எங்களைப் போல் ஏன் நடக்கிறீர் என்று மரியாதையாக விசாரித்தான். வேறு எப்படி நடப்பது? மனிதர்கள் எல்லோருமே 2 கால்களால் தான் நடக்க வேண்டும் என்று பதில் சொன்னான் வீரகுப்தன். அது தெரியும், ஆனால் நீங்கள் வேண்டுமென்றே எங்களைப் போலவே நடக்கிறீர்கள், ஒரே சீராக. நாங்கள் அந்த பக்கம் போனால் அந்த பக்கம், இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் என்றான் காவலன். வீரர்களின் நடை அது. நீயும் வீரன், நானும் வீரன் என்ற வீரகுப்தன் திடீரென்று திரும்பி அறைக்குள் வந்து விளக்கை ஊதி அணைத்துவிட்டு தரையில் படுத்து கொண்டான். படுத்த சிறிது நேரத்துக்குள் அவன் உறங்கிவிட்டதை அவன் ஒரே சீராக விட்ட மூச்சிலிருந்து புரிந்து கொண்டாள் கிரேக்க சிலை. அதுவும் இன்றி அவன் படுத்த இடம் சிறைக்கு வெளியே மறைவிலிருந்து ஒரு ஒற்றை பந்தத்தின் சிறு கோட்டின் ஒளி வீச்சில் படுத்திருந்ததால் அவன் மார்பு மீது மட்டும் ஒளி பட்டு கொண்டிருந்ததையும் கவனித்தாள். வெளியிலிருந்து வீரகுப்தனை கொல்ல யார் முயன்றாலும் அவன் மார்புக்கு குறிவைப்பது எளிதுதான் என்பதை புரிந்து கொண்டாள். அவள் அதை பற்றி யோசிக்க இருந்த சமயத்தில் வீரகுப்தன் சரையிலென்று எழுந்து காவலனை யாரங்கே என்று அதட்டலாக அழைத்தான். காவலரில் ஒருவன் கம்பியிடம் வந்து என்ன வேண்டும் என்று கேட்டான். வேண்டுவது ஏதுமில்லை, இந்த அறைக்குள் இந்த வெளிச்சம் விழுகிறது. வெளிச்சம் இருந்தால் என்னால் உறங்க முடியாது. உங்களின் பந்தத்தை சற்று தள்ளி வையுங்கள் என்று உத்தரவிட்டான். காவலன் அந்த வேண்டுகோளை ஆட்சேபிக்கவில்லை. வீரகுப்தன் சொன்னபடி பந்தத்தை தள்ளி வைக்கவே அறையில் பூர்ணமாக இருட்டு கவிந்து கொண்டது. அடுத்து கிரேக்க சிலை இருந்த இடத்தை அணுகிய வீரகுப்தன் தன் இடைக்கச்சையில் இருந்த ஒரு சிறு துணியை எடுத்து கிரேக்க சிலையின் முகத்தில் விரித்தான். நன்றாக உறங்கு ஆண்ட்ரி என்றும் கூறினான். பதிலுக்கு அவளிடமிருந்து பெருமூச்சொன்று வந்தது. அடுத்த கணம் தீவிரமான நித்திரையில் ஆழ்ந்தாள் ஆண்ட்ரி. சுமார் 5-6 நிமிடங்கள் அந்த கட்டிலின் பக்கத்திலேயே நின்ற வீரகுப்தன் சற்று கம்பி கதவை நோக்கி சென்று ஆகாயத்தை உற்று நோக்கினான். திரும்பவும் வந்து படுத்து கொண்டான். நாழிகைகள் ஓடின. 3வது ஜாமம் முடியும் தருவாயும் நெருங்கியது. எங்கும் ஒரே அமைதி. நகரமே உறங்கி கிடந்தது. சிறைச்சாலையும் அமைதியாக இருந்தது. படுத்து கிடந்த வீரகுப்தன் மட்டும் உறங்கவில்லை. ஏதோ யோசித்து கொண்டே படுத்திருந்தான். 4வது ஜாமம் உட்புகுந்ததும் எங்கிருந்தோ டக் டக் என்று சத்தம் மெதுவாக கேட்டது. அது வர வர சற்று தெளிவாகவே கேட்டது. சிறைக்கு சிறிது முன்பாகவே சத்தம் நின்று விட்டது. வீரகுப்தன் துரிதமாக கதவண்டை சென்று வெளியே நோக்கினான். பிறகு வெகு துரிதமாக இயங்க துவங்கினான். தூண்டா விளக்கின் சங்கிலியை பிடித்து ஏதோ சாதாரண கயிற்றை பிடித்து இழுப்பது போல இழுத்து அறுத்தான். அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் கதவண்டை சென்றான். வெளியிலிருந்து நீண்ட கையொன்று உள்ளே வந்தது. அதன் கையில் சங்கிலியுடன் கூடிய விளக்கை திணித்தான். எந்த ராட்சசனுக்கும் ஒரு புரோட்சசன் உண்டு என்று தனக்குள் நகைத்து கொண்டான் வீரகுப்தன். பிறகு நேராக கட்டிலிருந்த இடத்துக்கு சென்று அதில் கிடந்த கிரேக்க சிலையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு கதவை நோக்கி நடந்தான். பிறகு என்னவாயிற்று என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.